சார் பாக்யராஜ் சார், இங்கே 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 பின்னாடி பின்னாடி சார். என்ன சொல்லுங்க சார், இல்லை இப்போ நீங்கள் பழைய படம்னா கதையை தேர்ந்தெடுத்து அழகாக இது வந்து ஒளிப்பதிவு, இது வந்து அழகாக எடிட்டிங் அப்படின்னு சொல்லிடுவீங்க, கதையை அழகாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வர படங்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் டியூடு பேசக்கூடிய பொருளாக மாறுச்சு. இது ஒரு படமா, இந்த படத்தை ஏன் எடுத்துகிட்டு வந்தீங்க? ஆனால் அந்த படம் 500 கோடி வசூல் அடிச்சுது. அது கூடயே பைசன் ஒரு படம் வருது, அதை வந்து ஜாதி ரீதியாக இது பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய சினிமாவை சார்ந்து இங்கேயே ரெண்டாக பிரிச்சுட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த பார்வையில் அந்த படத்தை வந்து தேர்வு செய்ய போகிறீங்க? இது ஜூரி சீட் எல்லாம் வந்து அப்புறம் தான் என்கிட்ட வரும். அதனால் இவங்க தான். ஏன்னா இங்கே ஃப்ரேம் அப்படி தான் சார் போயிட்டுருக்கு. ஃப்ரேம் அண்ட் ஃப்ரேம்னு இங்கே சினிமா இல்லை, இங்கே ஜாதி டு ஜாதி அப்படின்னு தான் கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஜூரி வந்து அவர் பார்க்க பார்வை சினிமா அப்படின்னு பார்க்குறாரு. பட் ஆனால் கொடுக்கும் பொழுது இவருக்கு கொடுத்துட்டிங்களே, இதுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு வரும். அதை எப்படி நீங்கள் அட்டாக் பண்ண போகிறீங்கன்றதால தான் கேட்குறேன் சார். விருதுகளும் அதை பற்றி விமர்சனங்களை வந்து ரெட்டப்படம் சார். சிறந்த பத்திரிகையாளர்னு எப்படி எதை கண்டுபிடிப்பேன்னு கேள்வி கேட்டீங்க. அது நான் தான் ப்ரூவ் பண்ணுறதுக்கான கேள்விகளே பண்ணி கேட்குறீங்க. நிச்சயமாக திரைப்படங்களை நாங்கள் திரைப்படங்களாக தான் பார்ப்போம். எடுக்கும்போது ஒரு சிலருக்கு வந்து ஜாதி அவங்களுக்கு இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஜாதியை முன்னிறுத்தி இருக்கிற படங்கள் எதுவுமே மக்களால் எல்லாருமாலுமே அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை, ஒரு சிலரால் இருக்கலாம். அதனால் வந்து நாங்கள் திரைப்படங்களை பார்க்கும்போது அது திரைப்படமாக இங்கே இருக்கிற எல்லாருமே நாங்கள் திரைப்படத்தை திரைப்படமாக தான் பார்த்தோம். இங்கே இருக்கிறவங்களாம் யாரும் எந்த ஜாதியும் எங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது. 40 வருஷம் ஆகி கூட எங்களுக்கு தெரியாது. அதனால் திரைப்படத்தை பார்க்கும்போது திரைப்படமாக தான் நாங்கள் பார்ப்போம். நிச்சயமாக நீங்கள் அந்த கவலை விட்டுருங்க. நாங்கள் திரைப்படத்தை திரைப்படமாக தான் பார்ப்போம். We'll take one last question, please. பாக்யராஜ் சார், நீங்கள் ஜூரி தலைவர்னால கேட்குறோம். தமிழ் சினிமாவில் வந்து நிறைய விருது இருக்குது, நிறைய ஜூரி கமிட்டி, தேசிய விருது நம்ம சார்லாம் இருந்திருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து சிவாஜி சாருக்கு இது வரைக்கும் விருது கிடைக்கவே இல்லை. ரஜினி சார் வந்து 50 வருஷமாக இருக்கார், விருது கிடைக்கவே இல்லை. எம்எஸ்வி சாருக்கு கிடைக்கல, நாகேஷ் சார் கிடைக்கல. அது மாதிரி ஆளுக்கெல்லாம் தேசிய விருதுங்கிறது வந்து கிடைக்கவே இல்லை. அது என்ன காரணம்னு நினைக்கிங்கன்னா உங்கள் பக்கத்துலேயே ஒரு கமிட்டி தலைவர்லாம் கூட இருந்திருக்காங்க. இது ஏன் தேசிய விருது கொடுக்கலன்னு நம்ம எப்படி எனக்கு புரியல, எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி. அதாவது ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, நம்ம இங்கே ரசித்து கொண்டாடுற திரைப்படங்கள் இருக்கு. அந்த திரைப்படங்கள் சமயத்தில் தேசிய விருதுக்கு அந்த வருஷத்துக்கு அனுப்புகிறதே இல்லை. அது யார் தப்புன்றது தெரியாது. இப்போ அவங்க அறிவிக்கிற தேதிக்குள்ளே நம்ம அனுப்பணும். அது சப்போஸ் அந்த நடிகருக்கும் தயாரிப்பாளருக்கும் பிரச்சனையாக இருக்கலாம், அந்த நடிகருக்கும் டைரக்டருக்கும் பிரச்சனையாக இருக்கலாம். இது ஏதோ கேட்டால் போடுற படம் கலெக்ஷன் ஆகிடுச்சுன்ட்டு படத்தை தூக்கி போட்டு அந்த டைமில் அப்ளிகேஷனே போடாமல் விட்டுறாங்க. நிறைய படங்கள் அப்படி தான் மிஸ் ஆகுது. நான் ஒரு தேசிய விருது கமிட்டியில் இருந்ததுனால சொல்கிறேன். நான் இங்கே பார்த்து ரசித்த நிறைய படங்கள் வரலை. ஏன்னா அது என்ட்ரியில் இருந்தால் தானே, இப்போ அப்ளிகேஷன் போட்டால் தானே நம்ம போட்டிக்கு எடுத்துக்குவாங்க. ஸோ அது ஒரு பெரிய விஷயங்கள் இருக்குது. அதனால் இதை வச்சு நம்ம சொல்ல முடியும். ஏன் சிவாஜி சாருக்கு கொடுக்கல? சிவாஜி சார் வாங்கிட்டாரு, தேசிய விருது வாங்கலையா? தாதா சாஹேப். அந்த மாதிரி ஒரு அதையெல்லாம் கடந்த ஒரு விருது கொடுக்கறதுக்காக அவர் அந்த மாதிரி தான். அந்த காலத்துலலாம் நிறைய படங்கள் வந்து விருதுக்காக அனுப்பலை. அது ஒரு சாரார் மட்டும்தான் அந்த விருதுக்கு படம் எடுக்கிறவங்க அப்படின்ற மாதிரி வச்சு அவங்க மட்டும் போட்டு அவங்க மட்டும் வாங்கிட்டு இருந்திருக்காங்க. எல்லா படமும் இப்போ தான் வந்து கமர்ஷியல் படங்களுக்கு விருது கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ வந்து இந்த ரிஷப் ஷெட்டிக்கு கொடுத்தாங்க. போன வருஷம் நம்ம அல்லு அர்ஜுனுக்கு கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி கமர்ஷியல் படம் இப்போது நம்ம தம்பி ஒரு தனுஷ் அவர்களுக்கு கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து இப்போ தான் கமர்ஷியல் ஹீரோக்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து நம்மெல்லாம் போய் கொடுக்குற அழுத்தம் காரணமாக நடித்தா கமர்ஷியல் படம்னா இது என்னென்ன நடிப்பு நல்லா நடிச்சிருக்காரான்றது மட்டும் பாருங்கள் அப்படிங்கிற ஒரு வகையில் நம்ம பண்ணுறாங்க.